மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை டான் டிவியின் கல்வி சேனல் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இறுதி காணொளியில் சந்தை பொருளாதாரம் ஒன்றில் அரசாங்கம் தலையீடு செய்வதற்குரிய காரணங்கள் தொடர்பாக பார்த்தோம். அதில் நாங்கள் சந்தை தோல்வி தொடர்பாக முழுமையாக பார்த்து விட்டோம். அப்போ இன்று நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் அரச தோல்வி, கவர்மெண்ட் ஃபெயிலியர். அவர் சந்தை தோல்வி போல அடுத்த எண்ணக்கரு இருக்கின்றது பிள்ளைகள், அரச தோல்வி. அப்போ இதில் நீங்கள் இந்த அரசாங்க தோல்வி என்றால் என்ன, அந்த அரச தோல்வி ஏன் உருவாகின்றது, அவ்வளவு விடயமும் தான் உங்களுக்குரிய பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. இப்போ சந்தை தோல்வி போல நாங்கள் விவரமான முறையில் அதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இல்லை. அப்போ முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அரசாங்க தோல்வி என்றால் என்ன. அப்போ அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் காரணமாக அல்லது சந்தை பொருளாதாரத்தில் அரசினுடைய தலையீடு காரணமாக பொருளாதாரத்தில் செயற்திறனின்மைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் தோன்றுதல், இதனை நாங்கள் அரச தோல்வி என விளக்கணப்படுத்துகிறோம். அப்போ இதில் மாணவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வேணும். இப்போ ஒரு சந்தை பொருளாதாரத்தில், அப்போ நாங்கள் அங்கே சந்தை பொருளாதாரம் என்று குறிப்பிடுவது தனியாருடைய ஆதிக்கத்தை கொண்ட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தாராள சந்தை பொருளாதாரம், ஒரு அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாத ஒரு தாராள சந்தை பொருளாதாரம். அப்போ ஒரு தாராள சந்தை பொருளாதாரத்தில் சந்தைகள் சுயாதீனமாக இயங்கும் போது, சுயாதீனம் என்று நாங்கள் குறிப்பிடுவது அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாத நிலையில் தாராள சந்தை பொருளாதாரம். அப்போ சுயாதீனமாக இயங்குகின்ற போது அந்த சந்தை பொருளாதாரத்தில் சந்தையில் உள்ள நடவடிக்கையாளர்கள் கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும். அந்த கொள்வனவாளர் விற்பனையாளர்கள் இருவரும் சுயநன்மையின் அடிப்படையில் தானே தீர்மானம் எடுக்கணும். சுயநன்மையின் அடிப்படையில் அவர்கள் தீர்மானம் எடுத்து செயற்படுகின்ற போது சமூக நன்மைக்கும் சமூக செலவுகளுக்கும் அங்கே முதலிடம் கொடுப்பதில்லை. இதனால தான் நாங்கள் அங்கே சொன்னோம், வள ஒதுக்கீட்டில் ஒரு வினைத்திறன் இல்லாத நிலை தோற்றம் பெறுகிறது. அந்த வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இல்லாத நிலைமைக்குத்தான் என்ன பேர் வச்ச நாங்கள், சந்தை தோல்வி. அதான மார்க்கெட் ஃபெயிலியர். வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இல்லாத நிலை. அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஒரு அருமையான வளங்கள் உற்பத்தியிலும் வினைத்திறனை கொண்டிருக்க வேண்டும், ஒதுக்கீட்டிலும் வினைத்திறனை கொண்டிருக்க வேண்டும். அருமையான சாதனங்கள் பிள்ளைகள் உற்பத்தியிலும் வினைத்திறனை கொண்டிருக்க வேணும், ஒதுக்கீட்டிலும் வினைத்திறனை கொண்டிருக்க வேணும். ரெண்டிலும் வினைத்திறன் இருக்க வேண்டும். உற்பத்தியிலும் இருக்க வேணும், ஒதுக்கீட்டிலும் இருக்க வேணும். ரெண்டிலையும் வினைத்திறன் இருந்தால் தான் அந்த அருமையான வளங்களை சமூகம் ஒரு உத்தமமான நிலையில் பயன்படுத்தி கொண்டிருக்கும். ஆகவே என்ன சொல்ல வாரம் என்றால், தாராள சந்தை பொருளாதாரத்தில் சந்தையினுடைய செயற்பாடுகள் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனை கொண்டு வாரத்துக்கு தடையாக இருக்குது. அங்கே சந்தை தோல்வி அடைகின்றது. சந்தை தோல்வியை சரி செய்வதற்கு ஒரு சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கம் தானே தலையிட வேண்டும். ஒரு சந்தை தோல்வியை சரி செய்வதற்கு ஒரு சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கம் தானே தலையிட வேண்டும். இங்கே அரசாங்கம் தலையிட்டு கூட
அந்த சந்தை தோல்வியை சீர் செய்ய முடியாமல் இருந்தால், அரசாங்கம் தலையிட்டு வள ஒதுக்கீட்டிலே ஒரு வினைத்திறனை கொண்டு வர முடியாமல் இருந்தால் அதுக்கு பேரை வச்சிருக்கிறார்கள் அரசின் தோல்வி. அப்போ விளங்கி இருக்க பிள்ளைகள், அரச தோல்வி என்றது என்னண்டு? அப்போ அந்த அரசாங்க தோல்விக்குரிய வரவிலக்கணத்தை சரியாக எழுத பழகுங்கள் பாருங்கள். அப்போ சந்தை பொருளாதாரத்தில் அரசின் தலையீடு காரணமாக, அப்ப சந்தை பொருளாதாரத்தில் அரசின் தலையீடு காரணமாக பொருளாதாரத்தில் செயற்திறனின்மைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் தோன்றுதல் அரச தோல்வி எனப்படும். அப்ப இதைத்தான் நாங்கள் அரசாங்க தோல்வி என்று சொல்றோம். அப்ப இனி நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த அரசாங்க தோல்வி எதனால் வருகின்றது? அப்ப அரச தோல்விக்குரிய காரணங்கள் என்ன? ஒன்று, முதலாவது சொல்லுகிறோம், அரச செயற்பாடுகளில் காணப்படும் இறுக்கத்தன்மை. அப்போ உங்களுக்கு தெரியும் மாணவர்களுக்கு, இப்போ அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடுவதாக இருந்தால் ஒரு சட்ட மூலத்தின் ஊடாகத்தான் அரசு செயற்படும். பாருங்கள், ஒரு ஜனநாயக நாடுகளில் உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் ஒரு சட்டத்துக்கு ஊடாகத்தான் நடக்கும். அப்போ அந்த சட்டம் என்பது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது ஒன்றாக இருக்கும். அப்போ அந்த சட்ட வரம்பை மீறி அரசு இயங்காது. அப்போ அந்த இடத்துல ஒரு அரசின் செயற்பாட்டில் ஒரு இறுக்கத்தன்மை இருக்கும். அப்போ இறுக்கத்தன்மை இருக்கின்ற போது அங்கே ஒரு வினைத்திறனற்ற நிலை தோன்றலாம். அப்போ அரசாங்க தோல்விக்குரிய முதலாவது காரணம். இரண்டாவது பாருங்கள், அரசியல் சுயலாப நோக்க செயல்கள். அப்போ அது வளமையில் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றதோ அப்போ அந்த அரசாங்கம் ஒரு இலக்கை அடையும் வகையில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இது கட்சிகளுக்கு கட்சி இந்த நோக்கங்கள் வேறுபட்டிருக்கும். அதை இலங்கையை பொறுத்தவரையிலே மாணவர்களுக்கே பார்க்க தெரியும், ஆட்சி பீடத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கின்ற அரசாங்கம் மாறுகின்ற போது பாருங்கள் அவன் நோக்கங்கள் மாறும். அப்ப அந்த அரசாங்கம் சில இடத்துல பாருங்கள் சுயலாப நோக்கில் செயற்படுகின்ற போது சில இடத்தில் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனற்ற நிலை தோன்றலாம். அப்ப ஆகவே அதான் இரண்டாவது. அடுத்தது, அரசின் தூர நோக்கமற்ற கொள்கை. அரசாங்கத்தின் ஒரு தூர நோக்கமற்ற, இப்போ அரசாங்கம் வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் என்ற அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கு. ஆனால் அப்படி அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது பாருங்கள், ஆட்சி பீடத்தில் இருக்கிற அதிகாரங்கள் சில வேளையிலே அந்த ஆட்சி அதிகாரத்தை இழந்து கொள்ளுகிறது. அப்போ வேறு ஒரு அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வரைக்கை முதல் அரசாங்கத்தால் அமுல்படுத்தப்பட்ட கொள்கையை புதுசாக ஆட்சி பீடத்துக்கு வர அரசாங்கம் அமுலாக்கம் செய்யாது. அப்போ இதாலை வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனற்ற நிலை தோன்றலாம். அப்போ அரசின் தூர நோக்கமற்ற கொள்கைகள். அடுத்தது பாருங்கள், பூரணமற்ற தகவல்களின் அடிப்படையில் கொள்கை தீர்மானங்களை அரசாங்கம் எடுத்தல். அப்போ பூரணமான தகவல்களை கொண்டு வள ஒதுக்கீட்டை செய்தால் தான் உண்மையில ஒதுக்கீட்டு வினைத்திறன் வரும். ஆனால் சில வேளையில் அந்த பூரணமான தகவல்கள் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இருந்தால் அங்கே பொருளாதாரத்தில் செயற்திறனற்ற நிலை வரும். அடுத்தது, அரசாங்க நிர்வாக செலவுகள் உயர்ந்த மட்டத்தில் இருத்தல். அரசாங்க செலவுகள் உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்ற போது அங்கே அரசாங்கத்துக்கு ஒரு நிதியியல் ரீதியான ஒரு பற்றாக்குறை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த நிதியியல் ரீதியான பற்றாக்குறையின் காரணமாக சில இடத்தில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை வினைத்திறனாக செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ அரசாங்க நிர்வாக செலவுகள் உயர்ந்த மட்டம். அடுத்தது, ஊக்குவித்தல் செயற்பாடுகளில் பிரதிகூலமான தாக்கம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அரசாங்கங்கள் வந்து அதிகாரத்தின் அடிப்படையில் தான் ஊக்குவிப்புகளை செய்யும். அப்போ சில இடத்தில் அந்த ஊக்குவிப்பு செயற்பாடுகள் பிரதிகூலமான தன்மைகளை ஏற்படுத்தலாம். இறுதியாக சொல்லுகிறோம், அரசியல் சுயநலன்கள். அரசியல் ரீதியான சுயநலன்களும் வள ஒதுக்கீட்டில் ஒரு வினைத்திறனற்ற நிலைக்கு இட்டு செல்லலாம்.
அப்போ இதில் நான் இப்போ மேலதிகமான விளக்கங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகள். அப்போ இதில் உங்களுக்கு தேவை, இப்போ நான் சொல்கிறது ஒரு 4 புள்ளிக்கு வினாவப்படுகிற பகுதி. அப்போ உங்கள்ட்ட கேட்குற கேள்வி இதுதான், அரச தோல்வி என்றால் என்ன, அந்த தோல்வி ஏன் பெறுகிறது? அரச தோல்வி என்றால் என்ன, அந்த தோல்வி ஏன் பெறுகிறது? அப்போ அரசாங்க தோல்விக்குரிய வரவிலக்கணம் எழுத தெரியணும், அந்த தோல்வி எதனால் வந்தது. இப்போ சில வேளையில் சந்தை தோல்வி அரசாங்க தோல்வி வேறுபடுத்து. அப்போ சந்தை தோல்வி அரச தோல்வி வேறுபடுத்த சொல்லி கேட்டால் நீங்கள் சந்தை தோல்விக்குரிய வரவிலக்கணம் கொடுத்து அந்த சந்தை தோல்வி எதனால் வருகின்றது, இந்த வார காரணங்களும் கட்டாயம் எழுதணும் இல்லையா. அது 2 புள்ளியாக இருந்தாலும் நீங்கள் எல்லா காரணமும் எழுத தேவையில்லை. ஒரு பிரதானமான 4-5 காரணங்களை சுட்டி காட்டுங்கள். அரச தோல்வி என்றால் என்ன, அரச தோல்விக்குரிய வரவிலக்கணம் கொடுத்து அந்த அரச தோல்வி வாரத்துக்குரிய பிரதானமான காரணங்களை சுட்டி காட்டணும். விளக்குது? அப்போ இவ்வளவு விடயமும் இதெல்லாம் பார்த்தா சரி. அப்போ இவ்வளவுந்தான் அரச தோல்வி. அப்போ இந்த தலையங்கத்தோடு நாங்கள் அரச பொருளாதாரத்தில் எடுத்த முதலாவது தேர்ச்சி மட்டம் 8.1 சந்தை பொருளாதாரத்தில் அரசு தலையிடுதல். சந்தை பொருளாதாரத்தில் அரசின் தலையீடு. அப்போ இவ்வளவுந்தான் உங்களோட அரச பொருளாதாரத்தில் சந்தை பொருளாதாரத்தில் அரசு ஏன் தலையிட வேண்டும் என்றதுக்குரிய விளக்கம். உங்களோட பாடத்திட்டத்துக்கு அமைவாக மட்டும் பார்த்துக்கோ பாருங்கள் பிள்ளைகள். இதில் நாங்கள் மேலதிகமான விஷயங்களை சொல்லி ஒரு பரீட்சை நோக்கில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களை குழப்புவதற்கு விரும்ப மாட்டோம். சரிங்களா? அப்போ நாங்கள் அரச பொருளாதாரத்திலே 2வது தேர்ச்சி மட்டத்துக்கு வரப்போகிறோம், அரசின் வருமானம். அடுத்த பகுதிக்கு நாங்கள் வரப்போகிறோம் பிள்ளைகள், அரசின் வருமானம். அப்போ 8.2 அரசின் வருமானம். அப்போ அரச வருமானத்தை அரசிறை எனவும் அழைப்பர். இங்கே பிள்ளைகள் இறை என்று குறிப்பிடுவது வருமானம், அரசாங்க வருமானம், அரச வருமானம் அல்லது அரசிறை. இந்த பேரை விளங்கிக் கொள்ளணும், அரச வருமானம் அல்லது அரசிறை. அப்போ அரச வருமானம் என்ன? பொதுவாக சொல்லுவோம், ஒரு வருமானம் என்றது என்னென்றால் திருப்பி செலுத்த தேவையற்ற முறையில், திருப்பி கொடுக்க தேவையற்ற முறையில் பெறப்படுகின்ற நிதி வருமானம் என அழைக்கப்படும். இங்கே நாங்கள் அந்த நிதி வடிவில் கிடைக்கின்ற வருமானத்தை வச்சுத்தான் விளங்கப்படுத்துவோம். அப்போ அரச வருமானம் என்ன? அரசாங்கம் மீளச் செலுத்த தேவையற்ற முறையில், அரசாங்கத்தால் திரும்ப செலுத்த தேவையற்ற முறையில் அரசுக்கு கிடைக்கின்ற நிதி அரச வருமானம் என அழைக்கப்படும். திருப்பி செலுத்த தேவையற்ற முறையில், அந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளும், அரசாங்கத்தால் பெறப்படுகின்ற நிதிக்கு பேர் அரச வருமானம். இந்த அரச வருமானம் 2 வகைப்படும். பாருங்கள், அரச வருமானத்தை 2ஆக பிரிச்சிருக்கிறோம். வரி அரசிறை, வரி வருமானம், வரியல்லாத அரசிறை, வரியல்லாத அரசிறை. அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுகிற வருமானத்தை 2 வகையாக பிரிக்கிறோம், வரி அரசிறை, வரியல்லாத அரசிறை. அப்போ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு தெரியும், இந்த வரி மூலமாக கிடைக்கின்ற வருமானம் தான் அதிகம். வரி மூலமாக இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இலங்கை அரசாங்கத்தினுடைய வருமானத்திலே 92% வருமானம் வரி வருமானம். அப்போ 8% வருமானம் தான் வரியல்லாத வருமானம். அதே ஆண்டுக்கு ஆண்டு ஒரு 1-2% கூடி குறையும், அது வேறு. அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய வருமானத்திலே பெரும் பங்கு, அரசாங்க வருமானத்தில் பிள்ளைகள் பெரும் பங்கு எதென்றால் வரி வருமானம்.
அப்போ வரியரசரை கிட்டத்தட்ட 92% வரியல்லாத அரசரை 8%. அப்போ அரசாங்கத்தினுடைய வருமானத்தில் வரி வருமானம் தான் பெரும்பங்கண்டது விளங்கும். அப்போ ஆகவே உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் இந்த அரச வருமானத்தில் நாங்கள் வரியல்லாத வருமானங்களை விட வரி வருமானத்துக்கு தானே முக்கியம். அப்போ அந்த வரிகளை பற்றி தான் நாங்கள் டீப்பாக பார்க்க போகிறோம். புரியுது? அப்போ இதால் பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த அரச வருமானங்கள் பிரித்து காட்டியிருக்கிறேன். வரி வருமானம், வரியல்லாத வருமானம். அப்போ அரசாங்கத்தால் அறவிடப்படுகின்ற வரிகள் பாருங்கள், நேர்வரியாகவும் இருக்கலாம், நேரில் வரிகளாகவும் இருக்கலாம். அப்போ வரிகளை 2 வகையாக பிரிக்கிறோம். நேர்வரி, நேரில் வரி. டைரக்ட், இன்டைரக்ட் டேக்ஸ் என்று சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். வரியல்லாத வருமானம். அப்போ இந்த இடத்துல மாணவர்கள் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் அண்டு இல்லை, ஆனால் அறிஞ்சிருக்கும். 4 புள்ளிக்கு வினாவப்படுகிற ஒரு கேள்வி. இப்போ இலங்கை அரசாங்கத்தின் வரியல்லாத வருமான மூலங்கள் இவை. அப்போ வரியல்லாத வருமான மூலங்கள் பாருங்க. அப்போ வரியல்லாத வருமான மூலங்களில் ஒன்று மத்திய வங்கியின் லாபம். அப்போ நாங்கள் முன்னுக்கு ஆராய்ந்து இருக்கிறோம். மத்திய வங்கி என்பது அரசாங்கத்தினுடைய வங்கி. அப்போ மத்திய வங்கிக்குரிய முழுமையான மூலதனத்தையும் இட்டது அரசு. அப்போ ஒரு மத்திய வங்கியால் உழைக்கப்படுகிற லாபம் அரசுக்குரிய வருமானம், ஆனால் வரியல்லாத வருமானம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போ மத்திய வங்கி லாப நோக்கோடு இயங்குகிற வங்கி அல்ல. அப்போ மத்திய வங்கியினுடைய நோக்கங்கள் பறிச்சிருக்கிறோம், ஆனால் மத்திய வங்கி லாபம் ஈட்டுது. அப்போ சில வழியில் மாணவர்கள் யோசிக்கிறது, மத்திய வங்கிக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும்? அப்போ பொருளாதாரத்தில் பாருங்கள், மத்திய வங்கி அரசாங்கத்துறைக்கு கடனை கொடுக்குது, வணிக வங்கிகளுக்கு கடனை கொடுக்குது. நேரடியாக எல்லாருக்கும் தெரியும், மத்திய வங்கி தனியார் துறைக்கு கடன் வழங்குவதில்லை. ஆனால் அரசாங்கத்துக்கும் கடனை கொடுக்கும், உரிமம் பெற்ற வணிக வங்கிகளுக்கும் கடனை கொடுக்கும். அப்போ அந்த கடன் வழங்குவதன் மூலம் வட்டியை அறவிடுகின்றது. அப்போ ஆகவே மத்திய வங்கிக்கு ஒரு லாபம் இருக்குது. ஆனால் அந்த லாபம் யாருக்குரிய வருமானம்? அரசுக்குரிய வருமானம். ஒரு சிறு பங்கு, பெரிய அளவில். அதே மாதிரி 2வது பாருங்கள், அரசு துறை நிறுவனங்களின் லாபங்கள். அரசு துறை நிறுவனங்களால் ஈட்டப்படுகிற லாபங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், எங்கள் போன்ற நாடுகளில் அரச நிறுவனங்களில் 99% அரச நிறுவனங்களும் நட்டத்தில் தான் இயங்குது. ஆனால் ஒரு சில அரச நிறுவனங்கள் லாபகரமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. அந்த லாபம் அரசுக்கு வருமானம், அந்த லாபம் அரசுக்கு வருமானம். அதே மாதிரி பாருங்கள், அரசாங்கத்தினுடைய முதலீட்டு நடவடிக்கைகளால் அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுகிற பங்கு லாபங்கள். அப்ப அரச முதலீடுகளால் அரசுக்கு கிடைக்கின்ற பங்கு லாபங்கள். அடுத்தது அரசின் சொத்து வருமானம். பிறகு அதில் குறிப்பாக வாடகையை சொல்லுவோம். இப்போ மாணவர்களுக்கு தெரியும், இப்போ அரசாங்கத்துக்கு இப்போ கலப்பு பொருளாதார நாடுகளில் தனியாருக்கும் ஆதனம் சொந்தமாக இருக்கும், அரசுக்கும் ஆதனம் சொந்தமாக இருக்கும். 2 பேருக்கும் ஆதனம் சொந்தமாக இருக்கும். இப்போ இலங்கையில் எடுத்து பாருங்கள், அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடங்கள் எவ்வளோ இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இப்போ ஒவ்வொரு நகர பகுதிகளிலையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடங்கள். அப்போ உள்ளூராட்சி மன்றங்களால் அந்த கட்டடங்கள் பராமரிக்கப்படுகின்றது. பாருங்க, அந்த கட்டடங்களை அரசாங்கம் தனியார் துறைக்கு வாடகைக்கு கொடுக்கின்றது. அப்போ அது அரசுக்கு கிடைக்கின்ற ஒரு சொத்து வருமானம். அதுதான் வாடகை என்று போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், தேசிய லொத்தர் சபையால் ஈட்டப்படுகிற லாபங்கள். அப்போ அபிவிருத்தி லொத்தர் சபை என்றும் இருக்குது, தேசிய லொத்தர் சபை என்றும் இருக்கு.
பாருங்க, அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டிழுப்பை செய்து அதில் ஒரு குறிக்கப்பட்ட அளவு லாபத்தை உழைத்து கொண்டிருக்கு அந்த சபை. ஆனால் ஆரக்குரியது அரசுக்குரியது. அரசாங்கம் தான் வழங்குகிற சேவைகளுக்கு அறவிடுகின்ற கட்டணங்களும் நிர்வாக அறவீடுகளும். அதை நாங்கள் சில இடத்திலே அரசிடமிருந்து சில சேவைகளை பெற்றுக்கொள்ளேக்க அரசு பாருங்க ஒரு சிறிய கட்டணம் ஒன்றை அறவிடுகிறது. உதாரணத்துக்கு நாங்கள் வளமையில் வகுப்பறையிலே நான் சொல்ல உதாரணம், இப்போ எங்களுடைய ஒரு பிறப்பு சான்றிதழ் பிரதி ஒன்றை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கு, பர்த் சர்டிஃபிகேட் கொப்பி ஒன்று எடுக்க வேண்டி இருக்கு. அப்போ பிரதேச செயலகங்களுக்கு கூடாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அப்போ ஒரு பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே 100 ரூபா அறவீடு, அந்த 100 ரூபா அறவீடு. நீங்கள் எத்தனை பிரதிக்கும் விண்ணப்பிக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பிரதிக்கும் 100 ரூபா அறவீடு. அப்போ இது ஒரு நிர்வாக ரீதியான அறவீடு. ஆனால் இது யாருக்கு வருமானம்? அரசுக்கு வருமானம், அரசாங்கத்துக்கு வருமானம். அதே மாதிரி சில இடத்துல பாருங்கள், அரசாங்கத்தினுடைய சட்டங்களை மீறுகின்ற போது, அரசாங்க சட்டங்களை நாங்கள் மீறி அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுகின்ற போது நீதிமன்றங்களால் விதிக்கப்படுகின்ற அபராதங்கள், அதை தண்டப்பணம் என்று சொல்லுவோம். சரி, அப்போ அந்த அந்த அறவீடுகள், அந்த கட்டணங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு நான் டாக்ஸ், வரியல்லாத வருமானம். அப்போ இலங்கை அரசு, இதை நாங்கள் மெயினாக சொன்னது இலங்கை அரசாங்கத்தை வச்சுக்கொண்டு, அப்போ வரியல்லாத வருமான மூலங்கள் இப்போ 4 புள்ளிக்கு தான். என்ன உங்களுக்கு தெரியும் மாணவர்கள், ஒவ்வொரு பிரிவும் 4 புள்ளிகளுக்கு தான் கேட்கப்படுகிறது, டைரெக்டாக தான் கேட்கிறார்கள். இப்போ இலங்கை அரசின் வருமான வரியல்லாத வருமான மூலங்களை குறிப்பிடு, 4 புள்ளி. அப்போ நாங்கள் அங்கே புள்ளி திட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் என்ற மாணவர்கள் வரியல்லாத வருமான மூலங்கள் 4 எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்போ பிரதான வரியல்லாத வருமான மூலங்கள், அப்போ திருப்பி ஒருக்க ஞாபகப்படுத்துங்க. 1 மத்திய வங்கியின் லாபம், 2வது அரசு துறை நிறுவனங்களின் லாபம், 3வது அரசின் சொத்து வருமானம், 4வது தேசிய லொத்தர் சபையின் லாபம், கட்டணங்களும் நிர்வாக அறவீடுகளும். இப்படி பிள்ளைகள் நீங்கள் பிரதான மூலங்களை சொன்னாலே காணும், எல்லாத்தையும் சொல்ல தேவை. சரி, அது ஒரு சிறு பங்கு நான் சொல்லி போட்டேனே. அரசாங்கத்தின் வருமானத்தை நீங்கள் 100% என்று எடுத்தால் அதில் உண்மையில் வரியல்லாத வருமானம் ஒரு சிறு பங்கு, ஒரு சிறு பங்காக இருக்கு. அப்போ எது பெரும்பங்காக இருக்குது? வரி வருமானம். அப்போ நாங்கள் இந்த பகுதியில் இந்த வரி வருமானம் தொடர்பாகத்தான் ஆராய போகிறோம். அப்போ நான் முன்னுக்கே வரியல்லாத வருமானங்கள் என்றதை தெளிவுபடுத்தி போட்டேன். தெரிய பிள்ளைகள். அப்போ இனி நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம், வரி வருமானம். வரி வருமானம். அப்போ இந்த இடத்துல வரி என்றால் என்ன தெரியும்? வரி என்றால் என்ன தெரியல. ஒரு சட்ட மூலத்தின் கீழ், ஒரு சட்ட மூலத்தின் கீழ் அரசாங்கத்துக்கு கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டிய ஒரு கொடுப்பனவு. ஒரு சட்ட மூலத்தின் கீழ் அரசாங்கத்துக்கு கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டிய கொடுப்பனவு தான் டேக்ஸ், இதான் வரி. அப்ப அரசாங்கம் வருமானத்தை ஈட்டுவதற்கு வரிகளை அறவிடுகிறது. வரிகளை அறவிடுதென்றால் ஒன்று மாணவர்கள் விளங்கணும், அரசாங்கத்தினுடைய ஒரு ஜனநாயக நாட்டில் உள்ள அரசை பற்றி தான் நாங்கள் இதில் படிப்பிக்கிறோம். அப்புறம் ஜனநாயக அரசாங்கம் எந்த ஒரு செயற்பாட்டையும் சட்ட மூலத்துக்கூடாகத்தான் செய்யும். ஆனால் அந்த சட்ட மூலம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கவும். இப்போ தெரியும், இப்போ இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. பாருங்க, அரசாங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் சட்ட மூலம் இருக்கு. அப்போ அந்த சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ அரசு வரியை வாங்கணும் என்றால் அங்கே வரியரசுரை சட்டம். அப்போ ஒவ்வொரு வரியும் பாருங்க வரியரசுரை சட்டத்துக்கூடாக இயற்றப்பட்டிருக்கு.
அப்போ சொல்லுவோம் இத்தனையாம் இலக்க வரியரசு சட்டத்தின் கீழ் இந்த வரி அறவிடப்படுகின்றது. அதாவது இத்தனையாம் ஆண்டு அந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்போ அதை நீங்கள் இங்கே சட்டங்களை ஒன்று நாங்கள் பார்க்க தேவையில்லை. இப்போ நான் அந்த கருத்தை சொல்லுகிறேன். அப்போ ஒரு சட்ட மூலத்தின் கீழ் அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய ஒரு கொடுப்பனவு தான் வரி. அப்போ இந்த வரியை பாருங்க, இந்த வரியை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். அந்த வரியினுடைய சுமையை வைத்துக்கொண்டு பாருங்க, இந்த வரியை 2ஆக பிரிக்கிறோம். நேர்வரி, நேரில் வரி. அப்ப இதில் மாணவர்களுக்கு விளங்கணும், ஒரு நேர்வரிக்கும் நேரில் வரிக்கும் என்ன வேறுபாடு. இந்த 2 வரியையும் வகைப்படுத்த தெரியும். அப்ப நேர்வரி டைரக்ட் டேக்ஸ், நேரில் வரி இன்டைரக்ட் டேக்ஸ். அப்ப வரிகளை 2 வகையாக பிரிக்கிறோம் பாருங்க. அப்ப நேர்வரி என்றால் சொல்லுவோம் வரி இருப்பாளர்களினால், வரியை செலுத்துறவர்களுக்கு பேர் வரி இருப்பாளர்கள், வரியை செலுத்துறவர்கள். ஒரு நாட்டில் மக்கள் தானே வரியை செலுத்துவார்கள். அப்ப வரி இருப்பாளர்களினால் வரியினுடைய சுமையை முழுமையாக தாங்கும் வகையில் அறவிடப்படும் வரி நேர்வரி. அந்த வரியின் சுமை வரி செலுத்துறவர்களுக்கு மட்டும், ஆனால் வரி செலுத்துறவர்களால் மட்டும்தான் அந்த வரி சுமை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த சுமையை இன்னொருவர் மீது நகர்த்த முடியாது. அப்ப வரியின் சுமையை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு நாங்கள் நகர்த்தினால் அல்லது கடத்தினால் அதுக்கு பேர் வரி பெயர்ச்சி. அப்ப நேர்வரியை பொறுத்தவரையில் வரி பெயர்ச்சி இல்லை. பாயிண்ட்ஸாக பாருங்க. நேர்வரி என்று சொன்னால் இப்ப மாணவர்களுக்கு விளங்கணும், இதுல 3 பிரதான விடயங்கள். அடுத்தது வேறங்க சொல்லுங்க. இந்த நேர்வரி என்பது வருமானம், செல்வம் என்பவற்றின் மீது அறவிடப்படும். ஒரு நாட்டு மக்களிடம் இருக்கின்ற அல்லது வருமானம், தனிநபர் வருமானமாக இருக்கலாம், கம்பெனி வருமானமாக இருக்கலாம், செல்வங்கள், சொத்துக்கள் மீது அறவிடப்படுகின்ற வரிதான் நேர்வரி. உதாரணம் பாருங்கள், தனியாள் வருமான வரி, கம்பெனி வருமான வரி. அப்ப தனியாள் வருமான வரி, கம்பெனி வருமான வரி எல்லாம் நேர்வரிக்கு சிறந்த உதாரணம். அப்ப இதனுடைய எதிரான பண்பை கொண்டிருந்தால் அது நேரில் வரி. அப்ப நேரில் வரிக்கு மறுபெயர் மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ். நேரில் வரி என்று சொல்லலாம் அல்லது மறைமுக வரி என்று சொல்லலாம். அப்ப நேரில் வரி என்ன பாருங்க, வரி இருப்பாளர்களினால் வரியினுடைய சுமையை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ பிறர் மீது சுமத்தக்கூடிய முறையில் அறவிடப்படும் வரி நேரில் வரியாகும். வரி இருப்பாளர்களினால் வரியினுடைய சுமையினை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ பிறர் மீது சுமத்தக்கூடியதாக இருந்தால் அது நேரில் வரி. அப்ப இந்த நேரில் வரியை பற்றித்தான் மாணவர்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். தேர்ச்சி 3, சந்தையில் அரசு தலையிடும் விதம், 3ஆம் தேர்ச்சி. அப்ப அதுல நீங்கள் மறைமுக வரி விதிப்பும் சந்தை சமநிலையும் ஞாபகப்படுத்தி பாருங்க. பேர் என்ன பேர்? மறைமுக வரி. பாருங்க, அரசாங்கம் விற்பனையாளர்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரி பாருங்கள் நுகர்வோர் மீது சுமத்தப்படும், நுகர்வோர் மீது சுமத்தப்படுகிறது. அப்ப சில இடத்துல பகுதி அளவிலை, சில இடத்துல முழுமையாக. அப்ப இதை நீங்கள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு அங்கு 5 சந்தர்ப்பமாக பிரித்து படித்தீர்கள். அப்ப நுகர்வோருக்கும் விற்பனையாளர்களுக்கும் அந்த வரியினுடைய சுமை எப்படி பகிரப்பட்டது. அப்ப இங்கே இப்ப எங்கிட்ட கருத்து என்ன? நேரில் வரி என்றா என்ன? வரி இருப்பாளர்களினால் வரியினுடைய சுமை
பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ பிறிதொருவர் மீது சுமத்தப்பட்டால் நேரில் வரி. அப்ப நேரில் வரி சுமை மாற்றப்படுது, கடத்தப்படுது. அப்ப ஆகவே சொல்லுகிறோம் வரி பெயர்ச்சி உண்டு. அப்ப இந்த நேரில் வரிகள் என்பது உற்பத்தி நடவடிக்கைகள், விற்பனை நடவடிக்கைகள் மீது அறவிடப்படும். அப்ப உற்பத்தி விற்பனை செயற்பாடுகள் மீது அறவிடப்படுகிற வரிதான் நேரில் வரி. உதாரணம் பாருங்கள், பெறுமதி சேர்வரி, கலால் தீர்வை, இறக்குமதி தீர்வை. உதாரணங்கள் ஒன்றுக்கும் சொல்ல பல ஒரு பிள்ளைகள். அப்ப நேரில் வரிகள். அப்ப அரசாங்கத்தால் அறவிடப்படுகின்ற வரிகளை நாங்கள் அந்த வரியின் சுமை அல்லது வரியினுடைய பெயர்ச்சி, அந்த பெயர்ச்சியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நேர்வரி நேரில் வரி என வகைப்படுத்தலாம். அப்ப நேர்வரிக்கும் நேரில் வரிக்கும் உள்ள வேறுபாடுகள் விளங்கி இருக்க பிள்ளைகள். நேர்வரி நேரில் வரி. அப்ப என்ன அடிப்படையில் அந்த நேர்வரியை நேரில் வரியை வித்தியாசப்படுத்தி இருக்கிறோம். உதாரணங்கள் சொல்ல பழகிக்கொள்ளும். அப்ப இலங்கையர் அதை எந்த ஒரு நாட்டிலேயும் அரசாங்கம் அறவிடுகின்ற வரிகளை 2 வகையாக பிரிக்கிறோம். அப்ப என்னத்தின் அடிப்படையில் இந்த 2 வகையான வரியும் பார்த்தது? வரியினுடைய சுமை அடிப்படையிலும் என்று சொல்லலாம், அல்லது வரி பெயர்ச்சியின் அடிப்படையிலும் என்று சொல்லலாம். அப்ப நாங்கள் 2 வகையாக இந்த வரிகளை வகைப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இனி அடுத்த விடயம் இதில் அவதானிக்க வேணும். பாருங்க, இதில் 2 விஷயம். சராசரி வரி வீதம், எல்லை வரி வீதம். இல்லை பாருங்கள், சராசரி வரி வீதம், அவரேஜ் டேக்ஸ் ரேட். எல்லை வரி வீதம், மார்ஜினல் டேக்ஸ் ரேட், எம்டிஆர், ஏடிஆர். இது சும்மா ஒரு சின்ன கல்குலேஷன் தெரிஞ்சாங்க. சராசரி வரி வீதம் என்னென்றால், இப்போ செலுத்தப்படுகின்ற வரித்தொகை, அதாவது வரி பணம், அந்த செலுத்தப்படுகின்ற வரித்தொகை தெரியல வரியின் அடிப்படையில் எத்தனை வீதமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடைமுறை தெரியணும். இப்போ அரசு ஒரு வரியை அறவிடுகின்ற போது சில அடிப்படை விடயங்களை எடுக்கும். இப்போ பொதுவாக சொல்லுவோம் பாருங்க, ஒரு வரியை அறவீடு செய்வதற்கான இப்போ ஒரு தனிநபர் வருமானம் மீதோ அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய அல்லது ஒரு கம்பெனியினுடைய வருமானத்தின் மீதோ பாருங்க, அரசு வரியை அறவிடுதென்றால் அங்கே வருமானத்தை தானே பேஸாக எடுக்குது. வருமானம் அதை சொல்றது வரியின் அடிப்படை, டேக்ஸ் பேஸ். அவன் செலுத்தப்பட்ட வரி பணம் வரியினுடைய அடிப்படையில் எத்தனை வீதம் என்பதை கூறினால் அதுக்கு பேர் சராசரி வரி வீதம், ஏடிஆர். அதே மாதிரி பாருங்கள், 2வது எல்லை வரி வீதம், மார்ஜினல் டேக்ஸ் ரேட். செலுத்தப்படும் வரிப்பணத்தில் ஏற்படும் மாற்ற அளவை, செலுத்தப்படும் வரிப்பணத்தில் ஏற்படும் மாற்ற அளவை வரியின் அடிப்படை பெருமான மாற்றத்தால் பிரித்து 100ஆல் பெருக்கவாறது எல்லை வரி வீதம் மாற்றம். அப்ப ஏற்கனவே மாணவர்களுக்கு தெரியும் மார்ஜினல், நாங்கள் நிறைய இடத்துல இந்த எல்லை என்ற சொல் பாவிச்சிருக்கிறோம். அப்ப எல்லை வரி வீதம், எல்லை வரி வீதம் இந்த 2 வீதத்தையும் கணிக்கப்படணும். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்போ வரியினுடைய அடிப்படை வருமானம். சரி, இப்போ ஒரு ஒரு நபருடைய வருமானம், இன்கம். இப்போ அவருடைய வருமானம் தெரியல 200,000 ரூபா. இப்போ 2 லட்சம் ரூபா வருமானம். இப்போ இவர் செலுத்துகின்ற வரிப்பணம், அப்ப செலுத்தப்படுகின்ற வரிப்பணம் 20,000 ரூபா. வைப்பமே வரியின் அடிப்படையாக இருக்கிற வருமானம் 2 லட்சத்தில இருந்து இப்ப 3 லட்சத்துக்கு வருது.
அப்போ இப்போ செலுத்தப்படுகின்ற வரி பணம் 35,000 என்று வைப்போம். சும்மா ஒரு சின்ன உதாரணம் ஒன்றை இப்படி விளங்கி படியுங்க. அப்போ டேக்ஸ் பேஸ் வந்து வருமானம், இது பை டேக்ஸ் செலுத்தப்பட்ட வரி பணம். இப்போ நீங்கள் முதலாவது ஏடிஆரை கணிக்க போகிறீங்க. அப்போ ஏடிஆர் என்னென்று கணிக்கிறது? செலுத்தப்பட்ட வரி பணத்தை வரியின் அடிப்படையின் 100 வீதமாக பார்க்கிறது. பாருங்கள், அப்போ செலுத்தப்பட்ட வரி பணம் 20,000, வரியின் அடிப்படை 200,000 தர 100. சரி, அப்போ 20,000 கீழ் 200,000 தர 100. இதை நாங்கள் சுருக்கி விட்டோம் என்றால் 10 வீதம். இதன் அர்த்தம் என்ன? வரியின் அடிப்படையில் செலுத்தப்பட்ட வரி பணம் 10 வீதம். அடுத்தது பாருங்கள், என்ன 300,000 செலுத்தப்பட்ட வரி பணம் 35,000 கீழ் 300,000 தர 100. அப்போ 100க்கு தான் நீங்கள் பார்க்கும். வேறு விளங்கோடு இதில் சுருக்க தெரியோர் மாணவர்களுக்கு இது ஏடிஆர். இப்போ எம்டிஆர் என்பது எல்லை வரி வீதம், செலுத்தப்படுகின்ற வரிப்பண மாற்றம். இந்த இடத்துல பாருங்க, செலுத்தப்பட்ட வரிப்பண மாற்றம் 20,000 35,000 வந்திருக்குன்னா 15,000 கூடியிருக்கு. இங்க பாருங்கள், வரியின் அடிப்படை 100,000 மாறி இருக்கு. அப்ப மொத்த வரிப்பண மாற்றத்தை வரியின் அடிப்படை பெருமான மாற்றத்தால் பிரியுங்க. அப்ப 15,000 கீழ் வரியின் அடிப்படையில் ஏற்பட்ட மாற்றம் 100,000 தர 100. அப்ப இதை நீங்கள் சுருக்கிறீங்கள் என்றால் 15 வீதம். அப்ப இது என்ன? இது எல்லை வரி வீதம். அப்ப சராசரி வரி வீதம், எல்லை வரி வீதம் ரெண்டும் மாணவர்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சாங்க. அப்ப இந்த வரி வீதங்களை, இந்த சராசரி வரி வீதம், எல்லை வரி வீதம் இருக்குதானே பிள்ளைகள், இந்த வரி வீதங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் வரிகளை 3ஆக பிரிக்க போறோம். விளங்கிக் கொள்வோம். அப்ப என்னத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வரிகளை 3ஆக பிரிக்க போறோம் என்றால், இந்த வரி வீதங்களை வைத்துக்கொண்டு. முதல் பிரித்தது மாணவர்கள் விளங்க வேணும். நேர்வரி நேரில் வரி என்றது பிரித்தது வரியினுடைய பெயர்ச்சி தன்மையை வச்சு, அல்லது வரியின் சுமைத்தன்மையை வச்சு. இப்ப ஏடிஆர் எம்டிஆர் என்ற வரி வீதங்களை வைத்துக்கொண்டு அந்த வரிகளை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். பாருங்க, முதலாவது விருத்தி முறை வரி அல்லது வளர் வீத வரி. விருத்தி முறை வரி என்று சொல்லுவார்கள், அல்லது வளர் வீத வரி. அப்ப வளர் வீத வரி என்றால் என்ன? வரியினுடைய அடிப்படை, அந்த வரியின் அடிப்படை என்று நான் சொல்றது டேக்ஸ் பேஸ் என்று சொல்றது வருமானம். அப்ப வரியினுடைய அடிப்படை அதிகரிக்க அதிகரிக்க வரி வீதமும் அதிகரித்து கொண்டு சென்றால் அது விருத்தி முறை வரி. இங்க பிள்ளைகள் வீதம் என்று நாங்கள் வரி வீதம் என்று குறிப்பிடுறது விளங்கணும். ஏடிஆர் எம்டிஆர் ஆனால் அதன் அர்த்தம் என்ன? வரியினுடைய அடிப்படை அதிகரிக்க அதிகரிக்க, அப்ப வரியின் அடிப்படை என்றது அங்கே இன்கம். அப்ப நீங்கள் இன்கம் என்று நீங்க வச்சு பாருங்க, வருமானம். அப்ப வரியின் அடிப்படை அதிகரிக்க அதிகரிக்க ஏடிஆர் எம்டிஆர் ஆகிய இரண்டும் அதிகரித்தால் அதுக்கு பேர் விருத்தி முறை வரி. அதுக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் பிள்ளைகள், விருத்தி முறை வரி. சரி, அப்ப இங்கு விருத்தி முறை வரியிலே ஏடிஆரின் சராசரி வரி வீதத்தை விட எல்லை வரி வீதம் பெருசாக இருக்கும்.
சராசரி வரி வீதத்தை விட பிள்ளைகள் எல்லை வரி வீதம் சராசரி வரி வீதத்தை விட எல்லை வரி வீதம் பெருசாக இருக்கும். பிறகு இதுக்கு வரைபடம் கீறிக்கை இந்த வரைபடத்தை ஒருக்க பாருங்கள். கிடையச்சில பாருங்கள், டேக்ஸ் பேஸ் வரியினுடைய அடிப்படை அது இன்கம், டேக்ஸ் பெய்ட் செலுத்தப்பட்ட வரி பணம். அப்ப விருத்திமுறை வரி என்றது இந்த டேக்ஸ் பேஸ் அதிகரிக்க அதிகரிக்க வரி வீதம் அதிகரித்து கொண்டு போனால் விருத்திமுறை வரி. பாருங்க, ப்ரோக்ரசிவ் டேக்ஸ். அப்ப இந்த கோடு பாருங்க அப்படி கீழே இருந்து போய் அப்படி குத்தச்ச நோக்கி டேர்ன் பண்ணும், குத்தச்ச நோக்கி டேர்ன் பண்ணும். இதுதான் விருத்திமுறை வரி. விருத்திமுறை வரி என்றது மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும். எளிமையான முறையில் வேற விளக்கணப்படுத்தப்படவும். இப்போ விருத்திமுறை வரி என்ன? வரியினுடைய அடிப்படை அல்லது வருமானம் அதிகரித்து கொண்டு செல்லும் போது வரி வீதமும் அதிகரித்து கொண்டு சென்றால் விருத்திமுறை வரி. அப்ப இங்க நான் வரி வீதம் என்று குறிப்பிட்டது ஏடிஆர் எம்டிஆர், அந்த ரெண்டு வீதமும் கூடும். ஆனால் ஏடிஆரை விட எம்டிஆர் எப்படி இருக்கும் என்றால் பெருசாக இருக்கும். அப்ப இதுக்கு உதாரணம் பாருங்கள், தனியார் வருமான வரி. தனியார் வருமான வரி வந்து விருத்திமுறை வரி. தனியார் வருமான வரி வந்து பிள்ளைகள் விருத்திமுறை வரி. அடுத்தது பாருங்க, இரண்டாவது விகித சமவரி அல்லது சமவிகித வரி. வரியினுடைய அடிப்படையான வருமானம் அதிகரிக்கின்ற போதிலோ அல்லது குறைகின்ற போதிலோ வரி வீதம் மாறாமல் இருந்தால், அந்த வரி வீதம் மாறாமல் இருந்தால் அதுக்கு பேர் விகித சமவரி. விகித சமவரி. அப்ப இங்கு ஏடிஆர் சராசரி வரி வீதம், எல்லை வரி வீதம் இரண்டும் சமனாக இருக்கும். சராசரி வரி வீதம் எல்லை வரி வீதம் ரெண்டும் சமனாக இருக்கு. பாருங்க, இதனுடைய வரைபடத்தை நீங்க கீறுவீங்கள் என்றால் அப்படி நேர்கோடாக போகும். மூன்றாவது பாருங்கள், தேவு முறை வரி. மூன்றாவது தேவு முறை வரி அல்லது ஒடுங்குமுறை வரி என்று சொல்லுவார்கள். தேவுமுறை வரிக்கு மறுபெயர் ஒடுங்குமுறை வரி அல்லது ஒடுங்குமுறை வரி. விருத்திமுறை வரிக்கு எதிரான செயல்பாடு. வரியின் அடிப்படை அதாவது வருமானம் அதிகரிக்கின்ற போது வரி வீதமானது குறைந்து சென்றால், வரி வீதம் குறைந்து கொண்டு சென்றால் அதுக்கு பேர் தேவுமுறை வரி. என்றால் அங்க இன்கம் அதிகரித்து கொண்டிருக்கும். ஆனால் ஏடிஆர் எம்டிஆர் இரண்டும் குறைந்து கொண்டிருக்கும். ஆனால் சராசரி வரி வீதத்தை விட எல்லை வரி வீதம் சிறியதாக இருக்கும். அப்ப இங்கு வருமானம் கூடியவர்களுக்கு வரியினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். வருமானம் குறைந்தவர்களுக்கு வரியினுடைய தாக்கம் கூடவாக இருக்கும். மாறி வரும் விருத்திமுறை வரிக்கு எதிரான செயல்பாடுங்க. அதுக்கு உதாரணம் பாருங்க, இலங்கையில் சிறந்த வரி உற்பத்தி மீதான வரி, அதான் கலால் வரி. மதுபானம், சிகரெட், பெட்ரோல் போன்றவற்றின் மீதான வரிகள் இப்படி தேவுமுறையான தாக்கத்தை கொண்டவை. அப்ப இதே இந்த வரைபடத்தை பார்த்தீங்கள் என்றால் பாருங்க, டேக்ஸ் பேஸ் இந்த கிடையத்தை நோக்கி ரீகரெக்ஷன். அப்ப தேவுமுறை வரி. அப்ப எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த மூன்று வரிகளையும் பிரித்த நாங்கள் வரி வீதங்களை வச்சு, அப்ப வரி வீதங்களை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் மூன்றாக பிரித்தோம். விருத்திமுறை வரி, விகித சமவரி, தேவுமுறை வரி. அப்ப இவ்வளவும் இந்த வரி முறைகள். அப்ப நாங்கள் வரி வருமானத்திலே நேர்வரி, நேரில் வரி, வரி வீதங்களை வைத்துக்கொண்டு மூன்று விதமான வரிகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அப்ப இவ்வளவு நேரமும் நான் சொன்ன கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மிகுதியை நாங்கள் அடுத்த காணொலி ஊடாக பார்ப்போம். அப்போ உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.